அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகேசிஓடி டீம்லேருந்து. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பீமபிள்ங்கிற ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ஆர்டரை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டிபிஎன் ப்ராஜெக்ட், ஓகேங்களா. இதோட ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்கு வந்து பார்த்திங்கன்னா 13.5 மில்லியன் வந்து ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இன்வெஸ்டர்ஸ் பேக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையான வெஞ்சர்ஸ் அண்ட் அருமையான பேக்கர்ஸாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். தென் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம். கேஷ் அவுட் தமிழ்ங்கிறது நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ ஏன் வந்து சொல்கிறேன்னா, அப்போ தான் நம்ம ஏர்ட்ராப்ஸ் வந்து வீடியோவை க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஏர்ட்ராப் வருதுன்னா அதை நாங்கள் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து ஈஸியாக அதை அட்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து சொல்கிறது. ஓகேங்களா, மறக்காமல் வந்து டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஓகே, இவங்களோட ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13.5 மில்லியன் வந்து இவங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்களை வந்து சொலனா வந்து அஃபிஷியலாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, பீமபிள் நெட்வொர்க்கை வந்து. தென் வந்து இவங்களோட ஃபண்டிங்கை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. தென் வந்து இவங்களோட டொக்கனாமிக்ஸை பற்றி பார்த்துடலாம். இவங்களோட டொக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து கம்யூனிட்டி நோடுக்காண்டி 36.0%. ஓகே, 36% வந்து கம்யூனிட்டி இன்சென்டிவ் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. தென் வந்து ஈகோசிஸ்டம் க்ரோத்துக்காண்டி 15%. ஸோ இந்த ப்ராஜெக்டோட அட்வைசர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காண்டி 2.5% வந்து ஃபண்டிங் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. லிக்விடிட்டி தென் வந்து கோர் டீமுக்காண்டி 15%, இன்வெஸ்டருக்கு வந்து 26% வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட கம்யூனிட்டி, அதாவது நம்ம ஏர்ட்ராப்பு தென் இன்சென்டிவ்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்காண்டி 36% வந்து ஃபண்டிங் வந்து ஒதுக்கியிருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டோட்டல் சப்ளை வந்து ஆல்மோஸ்ட் 1 பில்லியன் மட்டும்தான். ஓகேங்களா, அப்போ வந்து நல்ல ப்ரைஸில் இருக்கும். சோல்னா வந்து பேக்கப்பில் இருக்குது, நல்ல ப்ராஜெக்ட்டு. அதே மாதிரி இன்னும் ப்ராஜெக்ட் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா, டோக்கன் ஜென்ரேஷன் ஈவெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்2னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025, அதாவது ஜூனுக்கு அப்புறம் மேக்ஸிமம் ஜூலை கொண்டு போயிடுவாங்க. தென் அலோகேஷனை பற்றி இங்கே ஒன்று சொல்லியிருக்காங்க, டோக்கன் அலோகேஷனை பற்றி. ஸோ எந்த வித லாக்கிங்குமே கிடையாது, வெஸ்டிங் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஏர்ட்ராப் பொறுத்த வரைக்கும் மேபி ரிலீஸ்டு வித்தவுட் வெஸ்டிங், அதாவது வெஸ்டிங் இல்லாத லெவலுக்கு நாங்கள் வந்து லிஸ்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அலோகேஷனை பொறுத்த வரைக்கும். தென் இப்போ வந்து எப்படி சைன் அப் பண்ணுங்கிற ஒரு ப்ரொசீஜரையும், எப்படி இந்த ஏர்ட்ராப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணால் நம்மளால் எலிஜிபிள் ஆக முடியாது, என்னென்ன தப்புலாம் பண்ணக்கூடாதுங்கிறத எல்லாம் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் ஒரு டெலகிராமில் வந்து இந்த பீமபிள் நெட்வொர்க் உண்டான லிங்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பாப்பப் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இங்கே வந்து ஜாயின் பீமபிள் நெட்வொர்க் இருக்குங்க இல்லையா, இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இமெயிலை வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட இமெயிலை வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட்டு உங்களோட லைவில் எந்த இமெயில் இருக்கோ, கிரிப்டோக்குன்னு சொல்லி தனியாக ஏதாவது இமெயில் வச்சுருந்தா இமெயில் கொடுத்து ஜஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் இமெயில் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோல்னா வாலெட் வந்து கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாப்பப்பே வந்து சோல்னா வாலெட் வந்து கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி வாலெட்டை கனெக்ட் பண்ணிட்டேன், அதனால் நான் வந்து இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதில் கனெக்ட் வாலெட் இருக்கு இல்லைங்களா, இந்த கனெக்ட் வாலெட்டுங்கிறத டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாலெட்டில் ஷோ ஆகும். ட்ரஸ்ட் வாலெட்டு, மெட்டாமாஸ்க்கு, பேண்டம் சொல்லிட்டு லைனாக வாலெட் வந்து இருக்கும். பிட்கெட் வாலெட் இருக்காது. ஓகேங்களா, நான் பிட்கெட் தான் கனெக்ட் பண்ணுவேன் எப்பயுமே, பிட்கெட் வந்து இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு பேண்டம் வாலெட் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால், சால் வாலெட் வந்து நல்ல வாலெட் வச்சிருக்க மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சோல்னா வாலெட்டில், சோல்னாவை வந்து பேண்டம் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதர்வைஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வாலெட் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க்கு வந்து சொல்லுவேன். ஓகேங்களா, ஸோ நான் டெஸ்ட் வாலெட் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கனெக்ட் வாலெட் கொடுத்தீங்கன்னா இங்கே டெஸ்ட் வாலெட் இருக்கும். டெஸ்ட் வாலெட்டில் போனோடனே உங்களுக்கு அப்ரூவல் கேட்கும், அப்புறம் சைன்இன் மெசேஜ் கேட்கும். ஓகேங்களா, சைன்இன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேஜ் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல 3 பார் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த டெய்லி செக்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் செக்இன் பண்ணணும். ஸோ கரெக்டாக நான் வந்து இப்போ வந்து டே 12 இருக்கேன். ஓகேங்களா, டே 12 வந்து செக்இன் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் அப் பண்ணாலும் ஏர்ட்ராப் எலிஜிபிள் ஆக முடியும். ஓகேங்களா, சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான பேஜஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கிளைம் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணால் மட்டும்தான், அதெல்லாம் அந்த பேஜெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் வந்து ஏர்ட்ராப் வந்து எலிஜிபிள் ஆக முடியும். ஓகேவா, ஸோ தென் இந்த இடத்துல வந்து நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். உங்கள் ப்ரொஃபைல் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபஸ்ட் மந்த் பேட்சை வந்து நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணி வச்சுருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஃபஸ்ட் மந்த் பேட்சை கிளைம் பண்ணியிருக்கேன், வேலெட் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். தென் வந்து பிடபிள்யூ பாயிண்ட் வந்து நான் வந்து இன்னும் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதாவது இன்றைக்கி டெய்லி செக்இன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரொஃபைலில் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா, இந்த பாக்ஸ் வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணுங்கள். தென் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்கிட்ட வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி, அதாவது ஒரே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎம்பி கிரேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏர்ட்ராப்பாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வந்து டெய்லியும் வந்து
செக்இன் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிஎம்பி அப்படிங்கிற இந்த கிரெடிட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து உள்ளே வரும்போது 1600 பிஎம்பி கிரெடிட்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ 2100 பிஎம்பி கிரெடிட்ஸ் வந்து இருக்குது, அது கிரெடிட்ஸு. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் தான் வந்து இந்த பாயிண்ட்டு நம்மகிட்ட இருக்க இந்த பேட்ஜஸ்ஸு, நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கோம், ட்விட்டரு, டெலகிராமு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஆட்ராப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இருக்க இந்த ஒரே டாஸ்க் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, நிறையா டாஸ்க் இருக்குது. நிறையா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா இந்த பிஎம்பி கிரெடிட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த கிரெடிட்ஸை வந்து உங்களால் வந்து ஆக்கியூபை பண்ணிக்க முடியும். அது போக இந்த பேட்ச் வந்து 2 பேட்ச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதாவது இந்த 2 பேட்ச், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் மந்த் பேட்ச் ஏப்ரல் 2025 அப்பார்ட் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் மந்த் பேட்சும் தென் இந்த வேலட் ஆக்டிவேட்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அந்த வேலட் ஆக்டிவேட்டட் பேட்சும் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இதுவும் முக்கியம் ஆட்ராப் எலிஜிபிலிட்டிக்கு. ஓகேங்களா? அதாவது அது வந்து அந்த 3 பார் கிளிக் பண்ண இடத்துல இந்த ப்ரொஃபைல்ஸ் பேஜ் கீழே வந்து நமக்கு ஷோ ஆகும். இந்த இடத்துல டிஜிட்டல் கொஸ்டன்ட்டு இந்த கொஸ்ட்டை கிளைம் பண்ணிங்கன்னா இந்த வவுச்சரை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த பிஓஜி கொஸ்டின் இருக்குல்லையே, இந்த பாக் கொஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா வவுச்சர் கிளைம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இது வந்து உங்கள்கிட்ட பேரும். அப்போ வந்து உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மந்த் பேட்ச் இருக்கும், தென் வேலட் ஆக்டிவேட் பண்ணதுக்கு உண்டான பேட்ச் இருக்கும், இந்த வவுச்சர் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிடுவீங்க. தென் வந்து இதுக்கப்புறம் எப்படி ஏர்ன் பண்ண முடியும், என்னென்ன வேலையில் இன்னும் பெண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ன் பாயிண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணுற மூலியமாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். தென் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஆன்போர்ட் கொஸ்ட் வந்து வரும். ஓகேங்களா? இந்த ஆன்போர்ட் கொஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, சிம்பிளான டாஸ்க் தான். ஜஸ்ட் வந்து எப்பயும் போல் ட்விட்டரை வந்து ஃபாலோ பண்ணுறது, ட்விட்டரில் வந்து ரீட்வீட் போஸ்ட் பண்ணுறது, அவங்களோட அஃபிஷியல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் டிஸ்கார்டில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது, டெலகிராம் வந்து ஃபாலோ பண்ணுறது, ஜாயின் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஒரே டாஸ்க் மட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல ஃபாலோ ஜான் ராடஃப் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டபிளான ஒரு பர்சன். இந்த டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல கிளிக் லிங்க் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மைசஸ் ப்ரௌசரில் வந்து ட்விட்டரை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். அது போக இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மைசஸில் மட்டும்தான் ரன் ஆகும். ஓகேங்களா? ஓகே, தென் வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து கிளைம் ரிவார்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஷோ ஆகாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஷோ ஆகும். ஓகேங்களா? இங்கே வந்து 1000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் 1000 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ கிளைம் பண்ணியிருக்கேன்னா இப்போ ஸ்டோரில் போய்க்கிறேன். இப்போ ஸ்டோரில் போயிட்டு திருப்பியும் இந்த பிஎம்பி பாக்ஸை வந்து நான் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த பிஎம்பி பாக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் தென் நான் ப்ரொஃபைலில் போய் இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ரொஃபைலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் பேட்ச் ஆல்ரெடி கிளைம் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பிஎம்பி பாக்ஸை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த பிஎம்பி பாக்ஸை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸ் வந்து லோட் ஆகுது. தென் இதில் ஓப்பன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து பிஎம்பி கிரெடிட்ஸ் வந்து எனக்கு வந்து 100 கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2200 பிஎம்பி கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆல்மோஸ்ட்டு வந்து 2100 பிஎம்பி கிரெடிட்ஸ் இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் வந்து கிளைம் பண்ணி காமிச்சேன். இப்போ கிளைம் பண்ணதில் வந்து இன்னொரு 100 பிஎம்பி கிரெடிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஆன்போர்ட் பாயிண்ட்ஸ், அதாவது இந்த ஏர்ன் பாயிண்ட்லேருந்து போயிட்டிங்கன்னா நீங்கள் கொஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கொஸ்ட் ஆன்போர்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கொஸ்ட்டெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய கொஸ்ட் இருக்கும், நீங்கள் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டோர் கிளைம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஸ்டோரில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பிஎம்பி பாக்ஸை வந்து ஒவ்வொன்றா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பாக்ஸ் வந்து உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் அங்கே ரெடீம் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்ட்ஸை வந்து பிஎம்பி பாக்ஸாக வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎம்பி கிரெடிட்ஸ் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து நார்மல் பாயிண்ட் ஆட் ஆகும். இந்த பாயிண்ட்டை வச்சு ஸ்டோரில் போய் பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். பாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎம்பி கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அந்த பிஎம்பி கிரெடிட்ஸை வச்சு தான் நமக்கு வந்து ஆட்ராப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து இந்த பாக் டிஜிட்டல் கொஸ்ட்டை வந்து கிளைம் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வவுச்சர் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த கொஸ்ட்டெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வவுச்சர் வந்து அன்லாக் ஆகும். ஓகேங்களா? தென் இந்த இடத்துல வந்து அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் சின்ன ஈவெண்ட் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஈவெண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். முடிஞ்ச லெவலுக்கு எல்லா டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஓவராலாக அங்கங்கே பிரித்து டாஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லா டாஸ்க்குமே நீங்கள் எல்லா டாஸ்க்கும் பண்ணுறது மூலிமா பாயிண்ட்ஸ் வந்து கெயின் ஆகும். அந்த பாயிண்ட்ஸில் வச்சு பாக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிஎம்பி கிரெடிட்ஸ் கிடைக்கும். அந்த கிரெடிட்ஸ் தான் வந்து நமக்கு ஆட்ராப் ப்ரொவைட் பண்ணும். ஆட்ராப்க்கு வந்து
அதிகமான பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணும், அதிகமான டாலர்ஸ்க்கு வந்து நம்மளை எலிஜிபிள் ஆக முடியும். ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து கண்டிப்பாக பேட்சை வச்சு தான் இருக்கும். இருக்க எல்லா பேட்சுமே முடிஞ்ச அளவுக்கு கிளைம் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து இன்வென்ட்ரின்னு சொல்லி ஒரு இது இருக்கும், வெயிட் பண்ணுங்கள், நான் அதில் காட்டுறேன். இன்வென்ட்ரி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் தான் எல்லாமே ப்ரொவைட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த வேலட் ஆக்டிவேட்டர்னு இருக்கு இல்லையா, இந்த பேட்ஜு, இந்த ஃபஸ்ட் மந்த் பேட்ஜு, இனி இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா பேட்சும் கிளைம் பண்ணுங்கள். இந்த பேட்ச் எல்லாமே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வரும். சப்போஸ் இந்த பேட்ச் வச்சு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய யூசர்ஸ் வந்து வெளில போயிடுவாங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயத்தில் தான் நமக்கு வந்து ஏர்ட்ராப் வந்து எலிஜிபிள் ஆக முடியாமல் போகும். அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ண பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ ஓகே, அடுத்த ஒரு நல்ல ஏர்ட்ராப்பில் நான் சந்திக்கிறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நான் உங்கள் விக்கெட், லவ் யூ ஆல், டாடா பாய்.